தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து ஆளுநர் ஆர்.என். ரவி பாதியிலேயே வெளியேறினார். அரசின் கொள்கைக்கு மாறாக ஆளுநர் நடந்து கொண்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, தமிழ்நாடு அரசு தயாரித்த அவைகளுக்கு ஏற வேண்டும் எனும் தீர்மானத்தையும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 2023ஆம் ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர்.என். ரவியின் உரையுடன் தொடங்கியது. கூட்டம் தொடங்கியதும் ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உரையை தமிழில் வாசிக்க தொடங்கினார். பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, நண்பர்களே, என் இனிய தமிழக சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஆளுநர் வாசித்துக் கொண்டிருக்கும் போது திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர்கள் ஆளுநருக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். தமிழ்நாடு வாழ்த்து என தொடர்ச்சியாக அவர்கள் முழங்கினர். பேரவையின் முன்பகுதிக்கு சென்றும் ஆளுநருக்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டனர். தமிழ்நாடு மக்களுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை சட்டப்பேரவையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று முழக்கமிட்டவாறே அவையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். பாமக உறுப்பினர்களும் ஆளுநர் உரையை புறக்கணித்து வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து தனது உரையை படித்த ஆளுநர் ஆர்.என். ரவி அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த சில வாசகங்களை வாசிக்காமல் தவிர்த்தார். பின்னர் சபாநாயகர் அப்பாவு தமிழில் மொழிபெயர்த்த போது அதில் இடம்பெற்றிருந்த அனைத்து வாசகங்களையும் வாசித்தார். மாநிலத்தில் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டிட இந்த அரசு உயர் முன்னுரிமை அளிக்கின்றது. வன்முறையில்லா ஒரு அமைதி பூங்காவாக தமிழ்நாடு தொடர்ந்து திகழ்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. அரசு கொடுத்த சில வாசகங்களை ஆளுநர் வாசிக்காமல் தவிர்த்ததால் அதை சுட்டிக்காட்டும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், அரசின் கொள்கைகளுக்கு மாறாக நடந்து கொண்டு தமிழ்நாடு அரசு தயாரித்து ஆளுநரால் இசைவளிக்கப்பட்டு அச்சடிக்கப்பட்ட உரையை முழுமையாக படிக்காதது மரபுகளை மீறிய செயல் என்றார். தமிழ்நாடு அரசு அச்சிடப்பட்ட உரையை முறையாக படிக்காதது சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி அச்சிடப்பட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆங்கில உரை மற்றும் பேரவைத் தலைவரால் படிக்கப்பட்ட தமிழ் உரை ஆகியன மட்டும் அவை குறிப்பில் ஏற வேண்டும் என்று தீர்மானத்தை முன்மொழிவதாக கூறினார். சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி இன்றைக்கு அச்சிடப்பட்டு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆங்கில உரை மற்றும் பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பட்ட தமிழ் உரை ஆகியன மட்டும் அவைகளுக்கு ஏற வேண்டும் எனும் தீர்மானத்தையும் அச்சிடப்பட்ட பகுதிகளுக்கு மாறாக மாணவர்களை இணைத்து விடுத்த படித்த பகுதியில் இடம்பெறாது என்னும் தீர்மானத்தையும் நான் முன்மொழிந்து தீர்மானத்தை பேரவை முழுவதாக நிறைவேற்ற வேண்டும். அவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசிக் கொண்டிருந்த போது ஆளுநர் ஆர்.என். ரவி தனது உதவியாளரிடம் முதலமைச்சர் என்ன பேசுகிறார் என்று கேட்டார். அதற்கு அவர் முதலமைச்சர் பேசியதை ஆங்கிலத்தில் எடுத்துக் கூறினார். அதை கேட்டதும் அதிருப்தியடைந்த ஆளுநர் உடனடியாக சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார். தேசிய கீதம் பாடுவதற்கு முன்னதாகவே ஆளுநர் அவையிலிருந்து அவசரமாக சென்றார். அதன் பிறகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் நிறைவேறியது. முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தை வாசிக்கும் போதே எடப்பாடி பழனிசாமி, ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களும் பேரவையை விட்டு வெளியேறினர். இதேபோல பாஜக எம்எல்ஏக்களும் முதலமைச்சரின் தீர்மானத்திற்கு எதிராக கோஷம் போட்டபடி வெளியே சென்றனர். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் அதிருப்தி அடைந்து பாதியில் வெளியேறியது இதுவே முதல் முறை. இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையாற்றிய ஆளுநர் ஆர்.என். ரவி திராவிட மாடல் என்ற வார்த்தையை தவிர்த்தார்.
ஆளுநர் உரையில் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டோர், விளிம்பு நிலையில் உள்ளோர், பிற்படுத்தப்பட்டோருக்கு அதிகாரமளித்து அவர்களின் நலன் காத்துள்ள திராவிட வளர்ச்சி பாதையில் இந்த அரசு உத்வேகத்தோடு பீடுநடை போடும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வரி முழுவதையும் ஆளுநர் ஆர் என் ரவி தனது உரையிலிருந்து தவிர்த்துவிட்டார். However, today it stands tall as a leader among all states. In the last year and a half, our Honorable Chief Minister மேலும் இந்தியா டுடே பத்திரிகையின் ஆய்வில் தமிழ்நாட்டிற்கு முதலிடம் வழங்கியது தொடர்பான பத்தியும் உரையில் இருந்தது. இந்த சாதனை நம் முதலமைச்சர் அவர்களின் ஆற்றல் மிக்க தலைமைக்கும் சமூக நீதியையும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியையும் அடிப்படையாக கொண்ட திராவிட மாடல் ஆட்சிக்கு அளிக்கப்பட்டுள்ள நற்சான்றிதழாகும் என உரையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த பகுதியையும் ஆளுநர் தனது உரையில் குறிப்பிடவில்லை. இதேபோல அலுவல் மொழி பயன்பாடு தொடர்பாக தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளின் நலனுக்கு குந்தகம் விளைவிக்கும் முயற்சிகளுக்கு எதிராக ஏற்கனவே இந்த மாமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற வரிகளையும் ஆளுநர் தவிர்த்துவிட்டார். அதேபோல தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற மாபெரும் தலைவர்களின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் பின்பற்றி பார்ப்போற்றும் திராவிட மாடல் ஆட்சியை இந்த அரசு வழங்கி வருகிறது என்ற வரியையும் ஆளுநர் தவிர்த்துவிட்டார். The state's economy was in doldrums due to several reasons including COVID. Within the last year and a half, due to the economic reforms, welfare schemes and development works carried out by this government, the economy has been revived and the state has been marching ahead in the path of development. This government is tirelessly striving to achieve the twin objectives of welfare of Tamils and prosperity of Tamil Nadu. அரசின் சிறப்பான சட்டம் ஒழுங்கு மேலாண்மையால் தமிழ்நாடு தொடர்ந்து அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றும் இதன் காரணமாக மாநிலம் அதிக அளவிலான முதலீட்டை ஈர்ப்பதாகவும் எல்லா துறைகளிலும் முன்னோடியாக திகழ்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனையும் ஆளுநர் வாசிக்காமல் தவிர்த்துவிட்டார். சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய வார்த்தைகளையும் அவர் தவிர்த்தார். தமிழ்நாடு அரசு என்ற வார்த்தையை இந்த அரசு என்று மாற்றி படித்தார். சமூக நீதி உள்ளிட்ட கொள்கைகளை கொண்ட மிகச்சிறந்த ஆட்சி முறை என்ற பத்தி ஆளுநர் பேச்சில் தவிர்க்கப்பட்டது. சமத்துவம், பெண்ணுரிமை, மத நல்லிணக்க கொள்கைகளே அரசின் அடித்தளம் என்ற வரியையும் புறக்கணித்தார். 48 பக்கங்களை கொண்ட ஆளுநர் உரையில் 2 இடங்களில் திராவிட மாடல் என்ற வார்த்தை இடம்பெற்றிருந்தது. அவை இரண்டையும் ஆளுநர் தவிர்த்துவிட்டார். 33 இடங்களில் தமிழ்நாடு என இடம்பெற்றிருந்த நிலையில் சில இடங்களில் ஆளுநர் தமிழ்நாடு என்றே வாசித்தார். சட்டப்பேரவையில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பே ஆளுநர் வெளியேறியது நாட்டையே அவமானப்படுத்தியது என சபாநாயகர் அப்பாவு குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநருக்கு சட்டசபையில் உரையாற்ற அனுமதி அளித்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கர் பெயரையே ஆளுநர் படிக்காமல் தவிர்த்தது வேதனையானது என கூறினார். திராவிட மாடல் என்பதை ஆளுநரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று குறிப்பிட்ட அப்பாவு, முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறினார். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலத்தில் இருக்கும் ஆளுநர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளும் அரசுக்கு மாற்றாக நடந்து கொள்வதாகவும் அப்பாவு விமர்சனம் செய்தார். உயர் பதவியை பெற ஆர் என் ரவி இவ்வாறு நடந்து கொள்கிறாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அப்பாவு தெரிவித்தார். ஆளுநராக இருக்கின்றவர்கள் ஒன்றிய அரசுக்கு திருப்திப்படுத்துவதற்காக இப்படி பண்ணினா ஏதாவது உயர் பதவிகள் கிடைக்குங்கிற நோக்கத்தில் பண்றாங்களோன்னு எனக்கு நான் இதாட்டு இருக்கேன். ஏன்னா பீகார் மாநிலத்துக்கு முதல்வருங்கிற ஏதாவது அந்த கட்சியில இருந்து சொல்லுவாங்களா, ஏதாவது நோக்கம் இருக்காண்டி தெரியல. மேற்கு வங்க ஆளுநருக்கும் அப்படி ஒரு பதவி கிடைச்சிருக்கு, இந்திய குடியரசு துணைத் தலைவர் பதவி கிடைச்சிருக்கு. அதே போல் நம்முடைய நீதியரசர் ஆட்டு இருந்த சதாசிவ ஐயா அவர்களுக்கு கவர்னர் பதவி கிடைச்சி கேரளாவில். இப்படி இவங்களுடைய எவ்வளவு தூரத்துக்கு எதிர்த்து பணியாற்றுகிறாங்களோ அந்த அளவு அங்கே கௌரவிக்கப்படுறாங்களோ அதுக்காக தான் இது நடக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தேசிய கீதத்துக்கு மரியாதை செய்துவிட்டு ஆளுநர் சென்றிருக்கலாம், ஆனால் அவர் அதற்கு முன்பே சென்றது நாட்டையே அவமானப்படுத்தியதாக தோன்றுவதாக அவர் கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநரின் செயல் குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிசீலனை செய்யப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு,
சட்டப்பேரவையில் ஆளுநர் நடந்து கொண்டது அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்றும் இதன் காரணமாகவே முதலமைச்சர் தீர்மானம் கொண்டுவர நேர்ந்ததாகவும் கூறினார். ஆளுநர் வாசிக்க வேண்டிய வரைவு அறிக்கை கடந்த 5ஆம் தேதியே அவருக்கு அளிக்கப்பட்டு 7ஆம் தேதி ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரிவித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு ஒப்புதல் அளித்த உரையை விட்டுவிட்டு அவர் படித்த உரையை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும் கூறினார். ஒப்புதல் அளிக்கப்பட்ட அந்த உரைக்கு பிறகும் அவரால் ஏற்பளிக்கப்பட்டதற்கு பிறகும் இன்றைக்கு அவர் அவைக்கு வந்து அவர் படித்திருக்கக்கூடிய ஆளுநர் உரை என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சமூக பொருளாதார அத்தனை குறியீடுகளிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக நவீன தமிழகமாக உருவாக்கியிருக்கக்கூடிய தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், பெருந்தலைவர் காமராஜர், இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டில் சமத்துவத்திற்காக போராடி வைத்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கினாரே, எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு ஆளுநராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் இன்றைக்கு அவைக்கு வருகிறோமோ அதை உருவாக்கி தந்த அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை கூட இன்றைக்கு சொல்ல மறுத்து ஆளுநர் சென்றிருக்கிறார் என்பதை நான் உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விளைகிறேன். அவைக்கு வரும்போது சொந்த விருப்பு வெறுப்புகளை ஒதுக்கி வைத்துவிட்டு செயல்பட வேண்டும். தமிழ்நாடு என்பதை மாற்றி ஆளுநர் பேசியதை கண்டிக்காமல் அதிமுக வெளியேறியிருப்பது அவர்கள் திராணியற்று இருப்பதை காட்டுகிறது. அவர்களும் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்பாக வெளியேறியது அநாகரீகத்தின் உச்சக்கட்டம். ஆளுநரின் செயல் குறித்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிசீலனை செய்யப்படும் என்று தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார்.